நினைத்தால் நீங்களும் கோடீஸ்வரர். 1000 பேர் அமர்ந்திருக்கும் கூட்டம். உங்கள யாருக்காவது 100 ரூபாய் வேணுமா என்று கேட்டேன். ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து கொண்டார்கள். சபை நாகரீகம் கருதியோ என்னவோ பலரிடம் மௌனம். 6-7 பேர் மட்டும் தயக்கத்துடன் கையை உயர்த்தினார்கள். ஆனால் ஆச்சரியம், கூட்டத்துக்குள்ளிருந்து ஓடி வந்தார் ஒரு இளைஞர். சார், எனக்கு 100 ரூபாய் வேணும் என்று கூச்சமே இல்லாமல் என் முன்னே கை நீட்டி நின்றார். கூட்டத்தில் கேலி சிரிப்பு. இளைஞர் அலட்டிக் கொள்ளவே இல்லை. சார், 100 ரூபா என்றார் மறுபடியும். நான் மைக்கை பிடித்தேன். கூட்டத்தினரை பார்த்து, நீங்க சிரிக்கிறது நியாயம்தான் என்றேன். கூட்டத்தில் இன்னும் பயங்கர சிரிப்பு. இங்க ஒரு முக்கியமான விஷயம். இது இசை கச்சேரின்னா நல்ல இசைக்காக காத்திருக்கலாம். இது நற்செய்தி கூட்டமா இருந்தா நல்ல கருத்துக்களுக்காக காத்திருக்கலாம். ஆனா இப்போ நாம பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கறத பத்தி பேசக்கூடிய இடத்துல இருக்கோம். லட்சம் பேர்ல ஒருத்தர் மட்டுமே கோடீஸ்வரரா இருக்கிற தேசம் இது. நாம லட்சம் பேரும் எப்படி கோடீஸ்வரரா ஆக முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். இதோ இவரு நிச்சயமா நாளைய கோடீஸ்வரர் என்று என் பர்ஸை பிரித்து புத்தம் புது 100 ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்து அந்த நபருக்கு கொடுத்தேன். தேங்க்ஸ் சார் என்று அவர் குஷியாக திரும்ப செமத்தையான கைத்தட்டல். ஒரு சில வினாடிகளுக்கு முன் காமெடியனாக தெரிந்த ஒருவர் ஒரே நொடியில் ஹீரோவானார். சிலர் எழுந்து அவருடன் கை குலுக்கினார்கள், தோள் தட்டினார்கள். நாளை அவர் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆவார். சரி, நாம் நம்மை பற்றி பேசுவோம். இந்த உலகத்தில் உயிர் வாழ ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக தேவைப்படுவது பணம். உங்களிடம் இப்போது எவ்வளவு பணம் இருக்கிறது? பாக்கெட்டில், பர்சில், பேங்கில், சேமிப்பில்? ஓகே, கடன்கள், லோன், கிரெடிட் கார்டு, காத்திருக்கிற செலவுகள், கனவுகள், மொத்தமாக கூட்டி கழித்து பாருங்கள். போதுமா இந்த பணம்? நிச்சயமாக போதாது. சரி, என்ன செய்யலாம்? நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ உழைக்கிறோம். சம்பளமோ வருமானமோ ஓரளவு கிடைக்கிறது. ஆனால் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்கிறது. சொற்ப சேமிப்பும் அவசர செலவுகளுக்கே செலவாகிவிடும். ஆபத்து. திருமணம், கல்வி, மருத்துவம் என்று திடீரென்று பெரிய செலவுகள் வந்தால் முக்கால்வாசி பேருக்கு மொழி பிதுங்கிவிடும். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்களும் பணக்காரராகலாம். அதுவும் நேர்மையாக, நியாயமாக, முறையாக, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சம்பாதித்து கோடீஸ்வரராக முடியும். நிச்சயமாக. பிரச்சனை என்னவென்றால், பணம் சம்பாதிக்கும் கலை நம்மில் பலருக்கு பழக்கப்படவில்லை. பணம் சம்பாதிப்பது பற்றியும் பணக்காரராக ஆவது பற்றியும் நமக்குள் சில மன சிக்கல்கள் இருக்கின்றன. நம்மில் நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுகிறோம். தெருவில், வீட்டுக்குள், மொட்டை மாடியில் நெகட்டிவ் யோசனைகள் நம்மை சுற்றி கும்மி அடிக்கின்றன. ஏனென்றால் நல்ல வழிகளில் பணம் சம்பாதிக்க முடியாது என்பது நம் அடி மனதில் ஊறிவிட்ட ஒரு தவறான நம்பிக்கை. அதிகாரிகளும், அரசியல்வாதிகளும், தொழிலதிபர்களும், பிரபலங்களும் சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஊழல், லஞ்சம், மோசடி, முறைகேடுகளால் வந்தவை என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருப்பதால் வந்த சிக்கல் இது. இன்னொரு வித சிந்தனையும் நம்மிடம் உண்டு. எத்தனை பணம் இருந்து என்ன புண்ணியம், ஆண்டு அனுபவிக்க அவனுக்கு குழந்தை இல்லையே என்று. அவன் மகன் ஊதாரியா திரியறப்போ எப்படியோ வந்த பணம் இப்படித்தான் போகும். பணம் சேர சேர நிம்மதிதான் போகும், வியாதிதான் வந்து சேரும் என்று விதவிதமான விதண்டாவாதம் பேசுவதில் ஒரு திருப்தி. உண்மையில் இதுதான் ஆபத்தான நோய். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர் பணக்காரர் ஆவதை பார்த்து ஆனந்தம் கொள்ளாத ஒருவரால் பணக்காரர் ஆகவே முடியாது. கோணங்களும் பார்வைகளும் எந்த விஷயத்தையும் முற்றிலுமாக மாற்றிவிடும். நீங்கள் விமான நிலையத்தில் காத்திருக்கிறீர்கள். உங்கள் விமானம் புறப்பட இன்னும் 1 மணி நேரம் ஆகும். போர் அடிக்கிறது, கூடவே பசி. ஸ்டாலில் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வருகிறீர்கள். பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலிக்கு ஒரு நாற்காலி தள்ளி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு புத்தகம் பிரிக்கிறீர்கள். பிஸ்கட் பாக்கெட் இருவருக்கும் இடையில் இருக்கிற நாற்காலியில். நீங்கள் அதை பிரித்து ஒரு பிஸ்கெட் எடுக்கிறீர்கள். பக்கத்து ஆசாமி திரும்பி பார்க்கிறார், புன்னகைக்கிறார். ஒரு வார்த்தை உங்களிடம் அனுமதி கேட்காமல் சுவாதீனமாக அவரும் அந்த பாக்கெட்டிலிருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து சுவாரஸ்யமாக உண்ணத் தொடங்குகிறார். என்ன இந்த மனுஷன் என்று உங்களுக்குள் ஒரு சின்ன எரிச்சல். ஆனாலும் நாகரீகம் கருதி எதுவும் கேட்காமல் இன்னொரு பிஸ்கெட் எடுக்கிறீர்கள். அவரும் தன் பங்குக்கு ஒரு பிஸ்கெட் எடுக்கிறார். இப்போது அவரிடம் இருந்து சிறு புன்னகை. உங்களுக்கோ எரிச்சல் கூடுகிறது. ஆனாலும் அமைதியாக இருக்கிறீர்கள். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு பிஸ்கெட் எடுக்கும் போதும்
அவரும் ஒன்று உருவிக் கொண்டே இருக்கிறார். உருவும் போதெல்லாம் ஒரு புன்னகை. மிச்சம் இருப்பது ஒரே ஒரு பிஸ்கெட். இப்போது அந்த ஆசாமி என்ன பண்ண போகிறார் என்று பார்க்கிறீர்கள். அவர் இந்த பிஸ்கெட்டை எடுத்து சரி பாதியாக உடைத்து ஒரு துண்டை உங்களிடம் தந்துவிட்டு மீதியை சுவைத்தபடியே புன்னகையுடன் எழுந்து செல்கிறார். அவரை பற்றிய உங்கள் அபிப்பிராயம் என்ன? ச்சே, இவ்ளோ கேவலமான ஒரு ஆசாமியா? 5000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிற ஒருத்தரால ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க முடியாதா என்ன? அற்பமா அடுத்தவங்களுடைய பிஸ்கெட்டை எடுக்கும்போது அனுமதி கேட்கவோ நன்றி சொல்லவோ கூடவா தெரியாது என்று குமுறுகிறீர்கள். தாகம் எடுக்கிறது. தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்து செல்லும் போது வாசித்த புத்தகத்தை பைக்குள் திணிக்க ஜிப்பை திறக்கிறீர்கள். உள்ளே ஒரு பிஸ்கெட் பாக்கெட். கடவுளே, கடையில் வாங்கிய பிஸ்கெட் பாக்கெட்டை பைக்குள்ளேயே வைத்து விட்டேனா? வெளியே எடுக்கவே இல்லையா? அப்படியானால் இதுவரை நான் சாப்பிட்டது அவருடைய பிஸ்கெட்டையா? ஐயோ, அவரை பற்றி நான் என்னென்ன நினைத்தேனோ. என்னை பற்றி அவர் என்னென்ன நினைத்திருப்பார்? நான் எவ்வளவு கோவமா இருந்தேன். அவர் புன்னகையோட இருந்தாரே. கடைசி பிஸ்கட்டையும் உடைச்சு எனக்கு தந்தாரே. கடவுளே, இப்போது அவரை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஒரு நொடியில் உங்கள் பார்வை, சிந்தனை, புரிதல் எல்லாமே மாறிவிடும் தானே. உலகம் அப்படித்தான். நாம் பணம் சம்பாதிக்கும் முயற்சிக்கு முன்னால் தடைக்கல்லாக நின்றிருக்கும் தவறான புரிதல்கள்தான் நம் முதல் எதிரி. அதை தகர்த்து எறிவோம். பணம் சம்பாதிப்பதும் சம்பாதித்த பணத்தை பெருக்குவதும் இன்று ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணம் சம்பாதிப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் ஆரோக்கியமான வழிகளில் வந்து சேரும் பணம்தான் ஆனந்தத்தையும் அழைத்து வரும். நேர்மையான வழிகளில் சேர்க்கும் பணம்தான் எப்போதுமே நிரந்தரம். அந்த பணம் உங்களை கம்பீரமாக்கும். மரியாதை நாட்டுக்கும் நல்லது. பணம் இருந்தால் குழந்தைகளின் ஆசைகளை, பெற்றவர்களின் விருப்பங்களை, நட்புக்கு, உறவுக்கு, சமூகத்துக்கு செய்ய நினைக்கிற நல்ல விஷயங்களை நிறைவேற்ற முடியும். நாம் சம்பாதித்தால் அரசாங்கத்துக்கு வரி கட்டுவோம். எல்லோரும் சம்பாதித்தால் எல்லோரும் வரி கட்டுவோம். வரி பணத்தால் நமக்குத்தான் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எல்லா மூலைகளுக்கும் சீரான சாலைகள், போக்குவரத்து, குடிநீர், மருத்துவம், சுகாதாரம், மின்சாரம் என்ற அனைத்து வசதிகளும் அமையும். இது சும்மா பேச்சுக்கு இல்லை, இதுதான் நிஜம். ஏனென்றால் இழப்பதற்கென்று நம்மிடம் ஏதாவது இருந்தால்தான் ஒழுக்கமான வாழ்க்கைக்கு மனம் உயரும். ஒன்றுமே இல்லை என்றால் மனம் போன போக்கில்தான் வாழ்க்கை போகும். பொது கழிப்பிடங்களில் தாறுமாறாக எழுதுபவர்கள் தங்கள் வீட்டு பாத்ரூமில் அப்படி எழுதுவார்களா? விலை உயர்ந்த கார்களை வைத்திருப்பவர்கள் சாலை விதிகளை ஒழுங்காக கடைபிடிப்பதன் ரகசியம் இதுதான். நல்ல குணமும் மேம்படும். வாருங்கள், பணம் சம்பாதிக்க தொடங்குவோம். பணத்தை காதலிப்போம். பணத்தை கண்டடைவோம். விளையாட்டு போல, இசை போல பணம் சம்பாதிப்பதையும் ஒரு பொழுதுபோக்காக, கலையாக, வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளும் மந்திரம் பழகுவோம். அறம் செய்ய விரும்பு என்றாள் அவை பாட்டி. அதற்கு தேவை பணம் அல்லவா? எனவே பணம் செய்ய விரும்புவோம். எங்கே? கண்ணாடி முன் நின்று கம்பீரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இனி கோடீஸ்வரன். வெரி குட். இனி சொல்லை செயலாக்க வாருங்கள் வருங்கால கோடீஸ்வரர்களே.